ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டார் ட்ராமா கட்ஸ். லாஸ்ட் பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட 4வது பார்ட் தான் பார்க்க போகிறோம். இஸ்காண்டர் தாராவை பார்த்ததுமே இந்த பொண்ணுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு 2 அடி தள்ளி போயிட்டு திரும்ப வந்து பேசுவான். இவ்வளோ பெரிய கோலாலம்பூரில் எத்தனையோ பொண்ணுங்க இருந்தோம், எதுக்காக நான் உங்ககிட்டே வந்துகிட்டு இருக்கேன்னு கேட்பான். நான் உங்ககிட்ட காரை நிறுத்திட்டு வர சொன்னேன்னா எதுக்காக நீ இப்படி பேசிட்டு இருக்கேன்னு கேட்பா. நான் கார்ல இருந்து பார்க்கும்போது நீதான்னு தெரியல, ஒருவேளை நீதான்னு தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பா கண்டுக்காம போயிருந்திருப்பான்னு சொல்லுவான். ஏற்கனவே எனக்கு டன் கணக்கில் பிரச்சனை இருக்கு, இதுல நீ வேறையான்னு கேட்பா. இந்த சின்ன பிரச்சனைக்கு எதுக்காக டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்க, குழந்தையால கூட இந்த டயரை மாற்ற முடியும்னு சொல்லுவான். நீ என்ன முட்டாளா, என்னால இப்படி மாற்ற முடியும்னு கேட்பா. பொண்ணுங்கெல்லாம் கிரேட்டானவங்க, அவங்களால இந்த வேலையை ஈஸியாக பண்ண முடியும்னு சொல்லுவான். சரிப்பா, நீ தான் இவ்வளோ ஸ்மார்ட்டானவனா இருக்கில்ல, எனக்காக டயரை சேஞ்ச் பண்ணி கொடுன்னு கேட்பா. என்னால் சேஞ்ச் பண்ணிலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவான். நான் பொண்ணு, அதனால என்னால் பண்ண முடியாது, நீ பையன்ல எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவான். நீ பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி, அதை நினைச்சு எனக்கு துளி அளவு கூட கவலை கிடையாது. ஆல் த பெஸ்ட், நீ எப்படியாவது டயரை சேஞ்ச் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு போய்கிட்டு இருப்பான். தாராக்கு கோமா வரும், எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருப்பா. ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஆகுதுன்னு புலம்பிட்டு தாரா கிட்ட வருவான். நீ தான் ஹெல்ப் பண்ண மாட்டான்னு சொன்னில்லன்னு கேட்பா. பொண்ணுங்க கிட்ட ஜென்ரலா நடந்துக்கணும்னு சொல்லி என்னோட அம்மா என்ன வளர்த்துட்டாங்க, டூல்ஸ் எங்க இருக்குன்னு கேட்பான். நெக்ஸ்ட் சீன்ல டயரை கயட்ட ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஆனா இவனால ஒரு நெட்டை கூட கயட்ட முடியாது. உன்னோட அம்மா உன்னை ரொம்ப ஜென்ரலா வளர்த்துருக்காங்க, ஆனா உன்னால ஒரு ஸ்க்ரூவை கூட கயட்ட முடியலன்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருப்பான். சரி பண்றவனே வந்திருந்தா கூட உன்னோட காரை சரி பண்ண முடியாது, அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில இருக்குன்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டு இருப்பான். யாருக்கு கால் பண்ற, உன்னோட அம்மாவுக்கு கால் பண்றேன்னு கேட்பா. இல்ல உன்னோட பாட்டிக்கு கால் பண்ற, இந்த நெட்டை கயட்டுறதுக்காக கூப்பிடுறேன்னு சொல்லுவான். டே, நீ ஓவரா பேசிட்டு இருக்குன்னு சொல்லி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவா. வாங்சாமச்சுல ஒரு காரோட டயர் பஞ்சர் ஆகிடுச்சு, நீங்க டோ பண்றதுக்காக வரீங்களா? இந்த காரோட ஓனர் கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருப்பாங்க. அதாவது நான் ஜோக் பண்ணேன், சரி சரி வந்துருங்கன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவான். சரி கால் பண்ணிட்டேன், ஓகே, ஆனா அவங்க எப்போ வருவாங்கன்னு கேட்டியான்னு கேட்பா. நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கால் பண்ணிருக்கேன், அதை நினைச்சு சந்தோஷப்பட்டு இங்கேயே வெயிட் பண்ணு. அவன் வந்து உன்னோட காரை சரி பண்ணுவான், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆமாமா, நீ ரொம்ப ஜென்ரலா நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அலாங் அரியானோட வீட்டுக்கு வந்திருப்பான். கல்யாணத்துக்கான தீமை எந்த கலர்ல பண்ணலான்னு ஆன்ட்டி கேட்பாங்க. எனக்கு பிங்க் கலர் ஓகே, உங்களுக்கு ஓகேவான்னு கேட்பான். அரியானா கிட்ட கேட்டா அம்மா உங்களோட விருப்பப்படியே பண்ணுங்கன்னு சொல்லுவா. சரி பிங்க் கலர்லயே பண்ணிடலான்னு சொல்லுவாங்க. அலாங் உனக்கு இந்த தீமை பத்தி நிறைய தெரியுமான்னு கேட்பா. எனக்கு பெருசா தெரியாது, 1-2 தான் தெரியும், உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, வேற கலர்ல மாத்திடலான்னு சொல்லுவான். பரவாயில்ல, உங்களோட விருப்பப்படியே பண்ணுங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகலான்னு பாப்பா. எங்கம்மா போற, கல்யாணத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லுவாங்க. வேணா உங்களோட விருப்பப்படியே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா. தாரா வியோட கடைக்கு வந்து புலம்பிக்கிட்டே இருப்பா. ட்ரக் வர வரைக்கும் அவன் என் கூட வெயிட் பண்ணியிருந்திருக்கணும், அதை விட்டுட்டு என்னை தனியா விட்டுட்டு போயிட்டான். ஆக்சுவலி நானே ட்ரக்குக்கு கால் பண்ணியிருந்திருக்கணும்னு சொல்லுவா. தாரா, நீ கோவப்பட்டுட்டு இருக்காத, உனக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற எண்ணமாவது அவனுக்கு இருந்திருக்குல்லன்னு சொல்லுவா. கால் வரவும் பார்த்துட்டு யாரு கால் பண்றாங்கன்னே தெரியல, நம்பர் புதுசா இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பா. மாப்பிள்ளை இன்னைக்கு கால் பண்ணுவாருன்னு அம்மா சொன்னாங்கல்ல, ஒருவேளை அவரு கால் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, சீக்கிரமா காலை அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுன்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து நிப்பா. கால் அட்டன் பண்ணதுமே அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லுவா. வா அலைக்கும் சலாம்னு இஸ்காண்டர் சொல்லுவான். நீங்க யார் பேசுறீங்கன்னு கேட்பா. நான் தான் உன்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட்னு சொல்லுவான். ஹாய் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட்னு சொல்லுவா. ஸ்பீக்கர்ல போடுன்னு ரியாக்ஷன் கொடுப்பா. ஹாய், நீ என்னோட பேரை தெரிஞ்சுக்க வேணான்னு சொல்லிட்ட, அதனால நீ என்ன அபாங்கன்னு கூப்பிட்டுன்னு சொல்லுவான். நான் உன்னை அபாங்கன்னு கூப்பிட்டா நீ என்னை எப்படி கூப்பிடுவேன்னு கேட்பா. நான் உன்னை சயாங்னு கூப்பிடலாமான்னு கேட்பான். 2 பேருமே ஷாக் ஆயிடுவாங்க. சயாங்கன்ற வார்த்தைக்கான அர்த்தம் டியர் இல்லைன்னா ஹனி. சயாங்கே நல்லா இருக்குன்னு சொல்லுவா. ஃபைனலி நான் என்னோட சயாங்கோட குரலை கேட்டுட்டேன், உன்னோட குரல் ரொம்ப நல்லா இருக்கு, இவ்வளோ நாளா உன்னோட பேரு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லுவான். அவங்க என்னோட பேரை போட்டு கூகுளில் ஏதாவது செக் பண்ணியான்னு கேட்பா. நான் அப்படிலாம் எதுவும் செக் பண்ணலை, எனக்கு பெருசா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம், நம்மளோட வாழ்க்கையை பொய்யோட ஆரம்பிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுவான். ஓகே அபாங், இப்போ எதுக்காக கால் பண்ணீங்கன்னு கேட்பா. வெட்டிங் ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்கணும்ல, அதுக்காக தான் கால் பண்ணேன்னு சொல்லுவான். அப்படியான்னு கேட்டுட்டு இவ பாட்டுக்கு போய்கிட்டு இருப்பா. நீங்க பேசுறத நான் கேட்கக்கூடாது, அதனால தானே போய்கிட்டு இருக்கீங்கன்னு கண்டுக்க மாட்டா. ரயான் ஆஃபீஸில் டென்ஷனாக இருப்பான். என்னாச்சுரா, ஏன் இப்படி கோவத்தை காட்டுறேன்னு ஃப்ரெண்டு கேட்பான். நீ எதுவும் பேசாத, அமைதியாக உன்னோட வேலையை பாருன்னு சொல்லுவான். நீ கோவமாக இருக்கன்றதாக அந்த கோவத்தை என் மேலே காட்டுறியான்னு கேட்டா உன்னோட வேலையை மட்டும் பாருன்னு சொல்லுவான். ரயான், உனக்கு என்னாச்சுரா, ஏன்டா நீ சிரிக்க மாட்டேங்கிற, ஏன் நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, உனக்கும் தாராக்கும் நடுவில் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டா இதுக்கப்புறம் அவளோட பேரை என்கிட்ட மென்ஷன் பண்ணாதன்னு சொல்லுவான்.
நீ இப்படிலாம் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு கேட்டா அவ வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்க போறான்னு சொல்லுவான். உண்மையாவ சொல்ற, நீங்க 2 பேரும் இந்த வருஷ கடைசியில கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொன்னீங்களேன்னு கேட்பான். நாங்க 2 பேரும் வாழ்க்கை மொத்தமும் ஒன்னா இருப்போம்னு நினைச்சேன், ஆனா அது எதுவுமே நடக்கலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். நீ சோகமா இருக்கதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, வா நான் உனக்கு ட்ரீட் கொடுக்குறேன், நாம தான் நம்மள சேரப் பண்ணிக்கணும், வா போகலான்னு கூப்பிடுவான். நான் இப்ப சேரப் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் தாரா சாகணும், நான் கண்டிப்பா அவளை கொன்னுடுவேன்னு சொல்லுவான். ஃப்ரெண்டுக்கு இதெல்லாம் கேட்கும்போது ஷாக்கிங்கா இருக்கும். ரயான் கையில வச்சிருந்த பென்சிலையே உடைச்சிருவான். இஸ்காண்டருக்கு தாரா கூட பேசினதான் நான் வந்துட்டு இருக்கோம். அவ கூட பேசினது எல்லாத்தையும் நினைச்சு சிரிச்சிட்டு இருப்பான். சார், நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் நீங்க லவ் மூட்ல இருக்கீங்க, சும்மா செக் பண்றேன், நீங்க எதுவும் கோவப்படாதீங்கன்னு சொல்லுவா. இதுல கோவப்படுறதுக்கு எந்த ஒரு காரணமும் இல்ல, நான் கேட்ட ஃபைல் என்னாச்சுன்னு கேட்பான். எடுத்துட்டு வந்திருக்க சார், வாங்கிக்கோங்க, நீங்க எங்கேயாவது போகணும்னா சொல்லுங்க, 10 கிட்ட சொல்லி அரேஞ்ச் பண்ண சொல்றேன்னு சொல்லுவா. ஓகே நான் சொல்றேன், தேங்க்யூன்னு சொல்லுவான். உடனே வெளில போயிடுவா. இவ போன உடனே தாராவோட ஞாபகம் வந்துடும். ஃபோனையே பார்த்துட்டு இருப்பான். தாராவை பத்தி யோசிச்சுட்டு இருந்தா நம்மளால வேலை பார்க்க முடியாதுன்னு வேலை பார்க்க ஆரம்பிப்பான். ஹரியானா கிட்ட இருந்து கால் வரும். கால் அட்டன் பண்ணதுமே நம்ம 2 பேரும் மீட் பண்ணலான்னு சொல்லுவா. நம்மளால மீட் பண்ண முடியாது, நீ அலாங்கோட ஃபியான்ஸு, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லுவான். நான் பக்கத்துல வந்துட்டேன்னு சொல்லுவா. சரி மீட் பண்ணலான்னு சொல்லுவான். ஆனா ஹரியானாவை மீட் பண்றதுக்கு இவனுக்கு சுத்தமாவே விருப்பம் இருக்காது. எப்போதும் போல அந்த பொண்ணு ரயான் கிட்ட பேசுறதுக்காக வருவா. நீ எதுக்காக இங்க வந்தன்னு கேட்பான். ஸ்டேஷனரி சப்ளை பண்றதுக்காக தான் வந்தேன்னு சொல்லுவா. அதான் வேலையை முடிச்சிட்டில, கிளம்புன்னு சொல்லுவான். ரயான், நீ அவளையே நினைச்சிட்டு இருக்கிறதுல எந்த ஒரு பாயிண்ட்டுமே இல்ல, தாரா கல்யாணம் பண்ணிக்க போறா, நீ அவளை மறந்துட்டு என் கூட சேர்ந்து புது வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம்லன்னு கேட்பா. மற்றவங்க கிட்ட தன்னோட உடம்ப ஈஸியா கொடுக்குற பொண்ணு கூட இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல, உன்ன மாதிரி சீப்பான பொண்ணு எனக்கு தேவையில்லைன்னு சொல்லுவான். போது நிறுத்துன்னு சொல்லுவா. அதோட அதிக முறை யூஸ் ஆன பொண்ணு எனக்கு தேவையில்லைன்னு சொல்லுவான். இவளுக்கு கோவம் வர ஆரம்பிச்சிடும். இவ ரயானா உண்மையாதான் லவ் பண்றா போல, பலர்னு கன்னத்துல அரைஞ்சிட்டு கிளம்பிடுவா. ரயானோட ஃப்ரெண்டு தாராவை மீட் பண்றதுக்காக போட்டிக்கு வருவான். வாங்க, நீங்க எது மாதிரி ட்ரெஸ் பாக்குறீங்கன்னு மஞ்சா கேட்பா. நான் தாராவை பாக்குறதுக்காக வந்திருக்கேன், தாரா இருக்காங்களான்னு கேட்பான். தாரா இல்ல, எதுக்காக நீங்க கேக்குறீங்கன்னு கேட்பா. அடுத்த வாரம் தாரா கல்யாணம் பண்ணிக்க போறாங்களாமே, அது உண்மையானு கேட்பான். ஆமா, நீங்க எதுக்காக கேக்குறீங்கன்னு கேட்பா. உன்னோட பேர் என்னன்னு கேட்பான். மஞ்சான்னு சொல்லுவா. மஞ்சா, ரயானை பத்தி உனக்கு தெரியுமான்னு கேட்பா. அவனை பார்த்தாலே பயமா இருக்கு, அவன் பைத்தியம்னு சொல்லுவா. என்னாச்சு, அவன் ஏதாவது பண்ணானான்னு கேட்பான். தாராவுக்கு அவனை பார்க்கறதுக்கே பிடிக்கலன்னு சொல்லுவா. மஞ்சா, நான் அதை பத்தி பேசத்தான் வந்தேன், நாம 2 பேரும் சேர்ந்துன்னு எதையோ சொல்ல ட்ரை பண்ணுவான். நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறீங்க, ஆஃபீஸ்ல உன்னை காணுமேன்னு தேடுனேன், நீ இங்க வந்திருக்க, எதுக்காக இங்க வந்தேன்னு கேட்பான். அதாவது நான் வந்துன்னு சமாளிக்க ட்ரை பண்ணுவான், ஆனா இவனால சமாளிக்கவே முடியாது. ஆக்சுவலி நாங்க 2 பேரும் கப்பல்ஸ், இவன் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி மஞ்சா சமாளிச்சிருவா. உனக்கும் தாராக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன்ல, அதனால தான் இவளை பார்க்கறதுக்காக வந்தேன்னு சொல்லுவான். ஒருவேளை இவன் நேர்மையா இல்லைன்னா நான் இவனை விட்டுட்டு போயிடுவேனோன்னு இவனுக்கு பயம் வந்துடுச்சு, அதனால தான் என்னை பார்க்கறதுக்காக வந்தான்னு சொல்லுவா. நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்கன்னு எனக்கு சுத்தமாவே தெரியாது, என்ன ட்ரிக் பண்ணி ஏமாத்த பார்க்குறீங்களான்னு கேட்பான். நாங்க ஒன்றும் போய் சொல்லலை ரயான், நீ தாராவை பார்க்கறதுக்காக தானே வந்த, தாரா இங்க இல்லைன்னு சொல்லுவா. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அவளுக்காக வெயிட் பண்றேன்னு சொல்லுவான். இந்த ஒரு வாரம் அவ வரவே மாட்டா, ரொம்ப பிஸியா இருக்கான்னு சொல்லுவா. பரவாயில்ல, ஒரு வாரமா இருந்தாலும் சரி, நான் என்னோட கார்லயே வெளில வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு போயிடுவான். என்னது, ஒரு வாரம் கார்லயே வெயிட் பண்ண போறானா, இவனுக்கு என்னாச்சுன்னு ஃப்ரெண்டு கேட்பான். இவன் பைத்தியம்னு சொல்லுவான். நம்ம தாரா கிட்ட இதை பத்தி சொல்லியே ஆகணும், சீக்கிரமாவே நம்ம சொல்லலாம்னு சொல்லுவான். இஸ்காண்டர் ஹரியானா பக்கத்தாக வெளில வருவான். கார்ல இருந்து ஹார்ன் அடிப்பா. எனக்கு அலாங்கனோட வீட்டுக்கு வரலையான்னு கேட்பான். அவன் வந்தான்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்பா. குரூப் சாட்ல சொன்னாங்க, அதனால தான் எனக்கு தெரியும்னு இவளோட முகத்தை பார்க்காம பேசுவான். கொஞ்ச நேரம் வெளில போறேன்னு சொல்லிட்டு வந்தேன்னு சொல்லுவா. என்னால கார்ல ரொம்ப நேரம் இருக்க முடியாதுன்னு சொல்லுவான். ஏன் நீ என்கிட்ட இப்படி முகம் கொடுக்காம பேசிட்டு இருக்கேன்னு கேட்பா. நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது, அதனால இப்படிலாம் பேசுறது சரியில்லைன்னு சொல்லுவான். எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, நீ என்கிட்ட திரும்ப வந்துருன்னு சொல்லுவா. முடியாது, என்னால் அப்படிலாம் பண்ண முடியாது, அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு உனக்கு தெரியுமில்லன்னு கேட்பான். நீ உன்னோட கல்யாணத்தை நிறுத்திடு, நானும் என்னோட கல்யாணத்தை நிறுத்திடுறேன், நம்ம 2 பேரும் பழையபடி நார்மலாக ஆகிடலான்னு சொல்லுவா. என்னால் அப்படிலாம் பண்ண முடியாது, நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் என்ன நடந்தாலும் சேர முடியாதுன்னு சொல்லுவான். என்னோட இதயம் உங்ககிட்ட தான் இருக்குன்னு நான் அலாங்கிட்ட சொல்ல போறேன்னு சொல்லுவா. வேணாம், அப்படிலாம் பண்ணாதுன்னு சொல்லுவான். அலாங்கிட்ட போய் சொல்றதுல எனக்கு விருப்பம் இல்லை, என்கிட்டயே போய் சொல்றதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை, உன்னோட ஃபியூச்சர் ஒய்ஃப் கிட்ட நடிக்கிறதுல உனக்கு எந்த
எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையான்னு கேட்பா. நான் ஒன்றும் நடிக்கல, எனக்கு ஒய்ஃபா வரப்போற பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, நான் அவளை லவ் பண்றேன்னு சொல்லுவான். நீ போய் சொல்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அலாங்கிட்ட இதை பத்தி சொல்லி கல்யாணத்தை நான் கேன்சல் பண்ணுன்ட்டு நினைக்கிறேன். நீயும் உன்னோட கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டு நம்ம 2 பேரும் நார்மலா ஆகிடலான்னு சொல்லுவா. ஓகே ஃபைன், உன்னோட விருப்பப்படி என்ன வேணாலும் பண்ணு, நான் உன்னை தடுக்க மாட்டேன்னு சொல்லுவான். அப்ப நான் அலாங்கிட்ட உண்மையை சொல்லிட்டேன்னா நீ என்கிட்ட திரும்ப வந்துருவியான்னு கேட்பா. வாய்ப்பே இல்லை, நான் உன்கிட்ட வரமாட்டேன், எனக்கு ஃபியூச்சர் ஒய்ஃப் இருக்கான்னு சொல்லுவான். அப்ப என்னோட நிலைமை என்ன ஆகிறது? ஏதோ புயல் வந்த மாதிரி திடீர்னு உனக்கு ஃபியான்சே இருக்கான்னு சொல்ற, உன்னால எப்படி என்னை ஏமாத்த முடியுதுன்னு கேட்பா. நான் ஒன்னும் ஏமாத்தலன்னு சொல்லுவான். நான் இங்க இல்லாதப்ப நீ பாட்டுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணிட்ட, இதை ஏமாத்துறதுன்னு சொல்லாம வேற என்ன சொல்றதுன்னு கேட்பா. நீ இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சு, உனக்கு ஒன்று தெரியுமா? அலாம் டிப்ரெஷனோட இருக்கான். அவனோட ஒய்ஃப் இறந்ததுல இருந்து ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கான். சின்ன பிள்ளையில இருந்து அவனுக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னால மட்டும்தான் அவனை சரி பண்ண முடியும்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லுவான். நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட் உன்னோட பிரதர் கிட்டேயும் உன்னோட அம்மா கிட்டேயும் சொல்லி நீ தான் கல்யாணத்தை நிறுத்திருக்கணும்னு சொல்லுவா. என்னால இதெல்லாம் பண்ண முடியாது, என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு வெளில போயிடுவான். தாரா நான் சொல்றத கேளு, ரயான் உன் மேல உள்ள கோவத்துல ஒரே கையால பென்சிலை உடைச்சிட்டான்னு சொல்லுவான். தாரா அவன் பைத்தியம்னு நான் தான் சொன்னல, நீ தான் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு மஞ்சா சொல்லுவா. தாரா நீயும் கேர்ஃபுல்லா இரு, உன்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்டையும் கேர்ஃபுல்லா இருக்க சொல்லுன்னு சொல்லுவான். தாரா உன்னை பக்கத்துல ரயான் வந்தான், 1 வாரம் ஆனாலும் வெளியே வெயிட் பண்ணுவான்னு என்கிட்ட சொன்னான்னு மஞ்சா சொல்லுவா. இப்ப அவன் வெளில இருக்கானான்னு கேட்பா. இல்ல, அவன் பாஸ் கூட வெளில போயிருக்கான்னு சொல்லுவான். தாரா என்னை பொறுத்த வரைக்கும் நீ கேர்ஃபுல்லா இருக்கிறது தான் நல்லது, உன்னை நீ நல்லபடியா பாத்துக்கணும்னு மஞ்சா சொல்லுவா. ஓகே நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு தாரா உள்ள போயிடுவா. மஞ்சா நீ பிஸியா இருக்கியான்னு கேட்பான். ஆமா கொஞ்சம் வேலை இருக்கு, பார்க்கணும்னு சொல்லுவா. நம்ம 2 பேரும் இப்ப கப்பெல்லாம் நடிச்சிட்டு இருக்கோம், வெளில போயிட்டு சாப்பிடலாமா, வரியான்னு கேட்பான். யூனஸ் நீ என்ன வெளில கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறியா, எங்க கூட்டிட்டு போக போறேன்னு கேட்பா. சாப்பிட்றத தான் கூட்டிட்டு போக போறேன் வான்னு சொல்லுவான். அப்ப நீ தான் பில்ல பே பண்ணணும்னு சொல்லுவா. பரவாயில்ல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுவான். தாரா கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுவா. இஸ்காண்டர் தாராக்கு மெயில் அனுப்பி விடுவான். பொண்ணுங்களுக்கு எது மாதிரி கிஃப்ட் பிடிக்கும்? என்னோட அம்மா என்கிட்ட ஷூ பேக் அது மாதிரி ஏதாவது வாங்க சொன்னாங்க, ஆனா நான் யூனிக்குவா ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சோ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவான். நானும் உன்ன மாதிரியே தான் என்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்டுக்கு என்ன வாங்கி கொடுக்கறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். எனக்கு பிரதர் இல்ல, அதனால அப்பா கிட்ட கேட்கலான்னு நினைச்சேன். ஆனா அப்பா சொல்றது ஓல்டு ஃபேஷனா இருக்குமோன்னு பயமா இருக்கு. நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ணு, ஒருவேளை நீயா இருந்தேனா என்ன எதிர்பார்ப்பன்னு கேட்பா. ஒருவேளை நானா இருந்தேனா அந்த கிஃப்டை பார்க்கும்போது என்னோட ஃபியூச்சர் ஒய்ஃப் எனக்கு ஞாபகம் வரணும், அது மாதிரி கிஃப்டை தான் எதிர்பார்ப்பேன். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா வாட்சா இருந்தா எங்க 2 பேரோட பேரையும் எங்களோட வெட்டிங் டேட்டையும் அதுல எழுதியிருந்தா நல்லா இருக்கும். ஒருவேளை பர்ஸா இருந்தா அந்த பர்ஸ்குள்ள நான் அவளோட போட்டோவை வச்சுக்குவேன், அதை பார்க்கும்போது அவளோட ஞாபகம் எனக்கு வந்துகிட்டே இருக்கும். இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ கொடுக்க போற கிஃப்டை பார்க்கும்போது அவனுக்கு உன்னோட ஞாபகம் வந்துகிட்டே இருக்கணும், அது மாதிரி ஏதாவது கூட நான் சொல்றது உனக்கு புரியுதான்னு கேட்பான். நீங்க கொடுத்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு, இப்படி ஒரு கிரேட்டான ஐடியாவை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லுவா. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன்ல, இப்ப நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ணு, என்னோட ஃபியூச்சர் ஒய்ஃபுக்கு என்ன கொடுக்கறது? அவ டெய்லர், நீயும் அதே மாதிரி வேலை தானே பார்த்துட்டு இருக்க, அவளுக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தெரியுமில்ல, சொல்லுன்னு கேட்பான். ஒருவேளை நானா இருந்தேன்னா எம்ப்ராய்டரி சீவிங் மிஷினை தான் எதிர்பார்ப்பேன். எனக்கு மட்டும் அது கிடைச்சதுன்னா என்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்டை டைட்டா ஹக் பண்ணிப்பேன். ஆனா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ, நீ என்ன வாங்கி கொடுத்தாலும் கண்டிப்பா அவ சந்தோஷப்படுவா. அதனால என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்கலான்னு நினைச்சு ரொம்ப டென்ஷன் ஆகாதான்னு சொல்லுவா. ரயான் கூட சுத்திட்டு இருக்க பொண்ணு ட்ரிங்க் பண்ணிட்டு வெளில வருவா. ரயான் சொன்னதுதான் ஞாபகம் வந்துட்டே இருக்கும். அழுதுகிட்டே ரோட்ல நடந்து போவா. கார் ஒன்று வரும், தள்ளி போகாம இவ பாட்டுக்கு நின்றுட்டே இருப்பா. காரை ஓட்டிட்டு வந்தவர் கொஞ்சம் முன்னாடியே நிறுத்திடுவாரு. ஒரு லேடி வந்து இவளை கூட்டிட்டு போவாங்க. உனக்கு என்ன பைத்தியமா, ரயான்காக நீ சாகணும்னு நினைக்கிறியா? ஒருபடியா ஏதாவது பண்ணு, உனக்காக வாழலனாலும் எனக்காகவாவது நீ உயிரோட இருன்னு சொல்லுவாங்க. இவ பாட்டுக்கு எதுவும் பேசாம அழுதுகிட்டே இருப்பா. ஹக் பண்ணி சமாதானப்படுத்துவாங்க. இஸ்காண்டர் தாராவோட வீட்டுக்கு வந்து வெட்டிங் ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துட்டு இருப்பான். தாரா வருவான்னு எதிர்பார்க்காத, கீழே இறங்கி வரமாட்டேன்னு என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டான்னு அம்மா சொல்லுவாங்க. ஆன்டி சீரியஸாவே அவ என்னோட முகத்தை பார்க்க வேணான்னு சொல்றாளான்னு கேட்பான். தாரா முடிவு பண்ணிட்டா, கல்யாணம் வரைக்கும் உன்னோட முகத்தை கண்டிப்பா பார்க்க மாட்டா. ஓகே இந்த ட்ரெஸ்ல இன்னும் கொஞ்சம் ஃபிட் பண்ண வேண்டியது இருக்கு, நான் கிச்சன் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. தாராவோட வெட்டிங் ட்ரெஸ் பக்கத்துல இருக்கும், அதை பார்த்துட்டு தனியா பேச ஆரம்பிச்சிருவான். உயரமான பொண்ணா தான் இருப்ப போல, ஆனா இன்னும் உன்னோட முகத்தை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுவான். கீழே விழ போயிடும். எப்படியும் மேனேஜ் பண்ணி எடுத்து வச்சிருவான். அம்மா வந்து போயிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லுவாங்க.
மறுநாள் காலையில் தாராவுக்கு கால் பண்ணி சயாங் குட் மார்னிங்னு சொல்லுவான். அபாங் குட் மார்னிங்னு ரிப்ளை பண்ணுவா. சயாங் உன்னோட வாய்ஸை கேட்கறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லுவான். இன்னைக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்துட்டேன், உன்னோட கால்காக தான் வெயிட் பண்ணேன்னு சொல்லுவா. நேற்று ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்கறதுக்காக உன்னோட வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லுவான். நான் என்னோட ரூமில் தான் இருந்தேன்னு சொல்லுவா. சயாங் உன்னோட உடம்போட சைஸ் என்னன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். அதாவது உன்னோட வெட்டிங் ட்ரெஸ்ஸை பார்த்தேன்ல, அதனால நான் இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீ குட்டியாக வாட்டர்மெலன் மாதிரி க்யூட்டாக இருப்பேன்னு நினைக்கிறேன்னு சொல்லுவான். அச்சோ எனக்கு வெக்கமாக வருதுன்னு சொல்லுவா. என்னால் இதுக்கு மேலே வெயிட் பண்ணவே முடியல, எப்படா உன்னை பார்ப்போன்னு தோணுது. இன்விடேஷன்லாம் இன்னைக்கு தான் வந்துச்சு, நான் போயிட்டு கொடுக்க வேண்டியது இருக்கு, பாய் டேக் கேர்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவான். அரியானா சுகமாக இருக்கிறத பார்த்துட்டு அம்மா வந்து என்னாச்சு நீ நல்லா இருக்கியான்னு கேட்பாங்க. அம்மா எனக்கும் அலாங்குக்கும் நடக்க போகிற கல்யாணத்தை நிறுத்தணும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லுவா. ஏம்மா கல்யாணம் பண்ணிக்க உனக்கு விருப்பம் இல்லையான்னு கேட்பாங்க. அலாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுவா. ஆனால் இந்த கல்யாணத்தை நிறுத்தினாலும் உன்னால் இஸ்காண்டரை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு கேட்பாங்க. அம்மா அலாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னால் அவனை காதலிக்க முடியாதுன்னு சொல்லுவா. ஓகே நான் உனக்கு 3 நாள் டைம் தரேன், நல்லா யோசி, ஒருவேளை அப்பவும் உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னா கல்யாணத்தை நிறுத்திடலான்னு சொல்லுவாங்க. தாரோட கல்யாணம் கூடிய சீக்கிரம் நடக்க போகுதுன்னு யூனஸ் மஞ்சா கிட்ட பேசிட்டு இருப்பான். அந்த பக்கமாக பைக் போகவும் இந்த பைக் சவுண்டெல்லாம் எனக்கு சுத்தமாகவே பிடிக்கலன்னு சொல்லுவான். என்ன சவுண்டுன்னு கேட்பா. பைக் சவுண்டு எனக்கு சுத்தமாகவே பிடிக்கலன்னு சொல்லுவான். என்ன சொல்கிற, உனக்கு பைக்கோட சவுண்டு பிடிக்கலையா, என்ன லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்பா. அப்போ உனக்கு பைக்கு பிடிக்குமா, பைக்கில் ரேஸ் போகிறது உனக்கு பிடிக்குமா என்ன? எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது, இதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குன்னு சொல்லுவான். மஞ்சாக்கு கோவம் வர ஆரம்பிச்சிடும். எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் போட்டிக்கு போகிறேன், நீ கிளம்புன்னு சொல்லிட்டு போயிடுவா. மஞ்சா நான் ஜோக் தான் பண்ணேன்னா சீரியஸாக எடுத்துக்காதுன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு புலம்பிகிட்டு இருப்பான். இஸ்காண்டர் நல்லா தூங்கிட்டு இருப்பான். கனவுல தாரா வருவா. என்னது நீ என்ன லவ் பண்ணுறியான்னு 2 பேரும் ஒரே நேரத்தில் கேட்பாங்க. உன்ன மாதிரி ஒருத்தனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா முன்னாடியே நான் கல்யாணத்தை நிறுத்திருப்பேன்னு சொல்லுவா. உன்ன மாதிரி சைக்கோ ராட்சசியை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா முன்னாடியே நான் ஓடி இருப்பேன்னு சொல்லுவான். இங்கே ரொம்ப ஹாட்டாக இருக்குன்னு சொல்லுவான். நீ தரையிலே தூங்கு, நான் போயிட்டு பெட்டில் தூங்க போகிறேன். நான் தூங்கினதுக்கப்புறம் என்னோட தூக்கத்தை கெடுக்கலான்னு பக்கத்தில் வந்து படுத்தினா அவ்வளோதான்னு சொல்லுவான். இங்கே பாரு என்னோட நேரத்தை நீ வீணாக்கிட்டு இருக்காத, இந்த வீட்டுக்குன்னு தனிப்பட்ட ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லுவா. நான் சொல்கிறத நல்லா கேளு, இது என்னோட வீடு, உன்னோட இஷ்டத்துக்கு ரூல்ஸ் போடலான்னு கனவு காணாதுன்னு சொல்லுவான். நான் ஒரு குயின், அதனால என்னால் தரையிலலாம் தூங்க முடியாது, நான் பெட்டில் தான் தூங்குவேன்னு சொல்லுவா. இஸ்காண்டர் தூக்கத்துலேருந்து எழுந்து கத்த ஆரம்பிச்சிருவான். அஸ்டஃபிருல்லா அல்ல சிம்னு சொல்லிட்டு திரும்பவும் தூங்க போவான். அலங்கரையானுக்கு கால் பண்ணி நீ இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கியா, நம்ம 2 பேரும் வெளில போகலாமான்னு கேட்பான். எனக்கு உடம்பு சரியில்லை, ஃபீவராக இருக்கு, அதனால என்னால் வர முடியாதுன்னு சொல்லுவா. ஓகே நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், நேற்று வெளில போகிறேன்னு சொல்லிட்டு போனில, நான் உனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன், ஆனால் நீ திரும்ப வரவே இல்லை, எங்கே போயிருந்தேன்னு கேட்பான். இதை பற்றி அப்புறமா பேசிக்கலான்னு சொல்லுவா. ஓகே நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவான். அரியானா இதையும் மறைக்கிறான்னு இவனுக்கு நல்லாவே தெரியும். யூனஸ் மஞ்சாக்காக ஸ்வீட் வாங்கிட்டு வந்து எப்படி அவகிட்ட மன்னிப்பு கேட்கறதுன்னு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். மஞ்சா என்னை மன்னிச்சிரு, அச்சோ நம்மளுக்கு மன்னிப்பு கேட்க கூட ஒழுங்காக தெரிய மாட்டேங்குதே, சரி விடு மஞ்சா, இது என்னோட மிஸ்டேக் தானே எனக்கு நல்லாவே தெரியும், என்னை மன்னிச்சிரு. மஞ்சா இந்த கேக்கை வாங்கிக்கிட்டு என்னை மன்னிச்சிரு, இது என்னோட மிஸ்டேக் தானே எனக்கு நல்லாவே தெரியும். ஓகே இந்த முறை நம்ம ஸ்டடியாக சொல்லலாம். மஞ்சா நேற்று நான் ரேசரை பற்றி ஓவராக பேசியிருக்க கூடாது, அதுக்கு என்ன மன்னிச்சிரு. ரேசர் எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அதனால் இதுக்கப்புறம் நான் அப்படிலாம் யோசிக்க மாட்டேன்னு சொல்லுவான். மஞ்சா அவளோட பாய் ஃப்ரெண்டோட வண்டியில் வருவா. இதை பார்க்கும்போது இவனுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். மஞ்சா நீ உண்மையாகவே ரேசரை தான் லவ் பண்ணிகிட்டு இருக்கியா, அவன் பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு ஹேண்ட்ஸமாக கூட இல்லை, உனக்காக எக்ஸ்பென்சிவான ஸ்வீட்டை வேற வாங்கிட்டு வந்துட்டேன், சரி விடு நானே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். அலாங்க அரியானாவை பக்கத்தாக வந்திருப்பான். இங்கே நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பான். உனக்கு ஃபீவர்னு சொன்னில, அதனால தான் உன்னை பார்க்கறதுக்காக வந்தேன், உனக்காக போரியேஜ் எடுத்துட்டு வந்திருக்கேன், எப்பெல்லாம் எனக்கு ஃபீவர் வருதோ அப்பெல்லாம் நான் போரியேஜ் தான் சாப்பிடுவேன், இன்னைக்கு நான் உனக்காக எடுத்து வந்திருக்கேன் சாப்பிடுன்னு சொல்லி ஊட்டி விடலான்னு பார்ப்பான். இவன் அம்மாவே பார்த்துட்டு இருப்பான். அம்மா சாப்பிட்டேன்னு ரியாக்ஷன் கொடுத்ததுமே சாப்பிட ஆரம்பிப்பா. அலாங்க இவளுக்கு பசமாக ஊட்டி விட்டுட்டு இருப்பான். அம்மாவுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நமக்கு உடம்பு சரியில்லைன்னு வீடு வரைக்கும் வந்து ஊட்டி விடுறானேன்னு அரியானாவுக்கு அலாங்க கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிக்கும். அம்மாவை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேரோட கல்யாணமும் நல்லபடியாக நடக்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இஸ்காண்டர் தாராவுக்கு கால் பண்ணி சயாங் நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்பான். எனக்கு நர்வஸாக இருக்குன்னு சொல்லுவா. சயாங் கூடிய சீக்கிரம் நீ எனக்கு சொந்தமாக போறேன்னு சொல்லுவா. அபாங் கூடிய சீக்கிரம் நானும் உனக்கு சொந்தமாக போறேன், ட்ரெஸ் உனக்கு ஃபிட்டாக இருக்கான்னு கேட்பா. பர்ஃபெக்டாக இருக்கு, உனக்கு தான் அந்த டேலண்ட் இருக்கே, நல்லா தச்சிருக்க. சயாங் என்னால் வெயிட் பண்ணவே முடியல, உன்னை நேரில் ஹக் பண்ணணும்னு எனக்கு தோணுது, இனிமேல் ட்ரெஸ்ஸை ஹக் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, உன்னை தான் ஹக் பண்ண போறேன்னு சொல்லுவான். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணா போதுன்னு சொல்லுவா. என்னால் இதுக்கு மேலே வெயிட் பண்ணவே முடியலன்னு
தானே சொல்லுவான். அவங்க ஐ லவ் யூன்னு சொல்லுவா, ஐ லவ் யூ டூன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவான். 2 பேரும் மாற்றி மாற்றி வைக்கப்பட்டு இருப்பாங்க. அடுத்து தாராவுக்கு மெயில் அனுப்பிவிடுவான். உன்னோட கல்யாணத்துக்காக வாழ்த்துக்கள் சொல்லலான்ட்டு நினச்சேன். ஆல் த பெஸ்ட். உன்னோட கல்யாணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லுவான். உன்னோட கல்யாணத்துலேயும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு நான் ப்ரே பண்ணுறேன். இப்போ நான் பிஸியாக இருக்கேன், அதனால உனக்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியாது, குட் லக்னு சொல்லுவான். 2 பேருமே கல்யாணத்தை நினச்சி பயங்கர எக்ஸைட்மெண்ட்டில் இருப்பாங்க. அம்மா அரியானாவை தொட்டு பார்த்துட்டு காலையில் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் ஃபீவர் குறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அம்மா எனக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் ஆக போகுதான்னு கேட்பா. ரொம்ப யோசிக்காதுன்னு சொல்லுவாங்க. அம்மா என்னோட கல்யாணத்தை நிறுத்த வேணான்னு நினைக்கிறேன், அலாங்குக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு நினைக்கிறேன்னு சொல்லுவா. தாரா பேக்கரிக்கு வந்து கேக் ரெடி ஆயிடுச்சான்னு கேட்பா. ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி எடுத்துட்டு வந்து கொடுப்பான். இஸ்காண்டரும் இதே கடைக்கு வந்து கேக் ரெடி ஆயிடுச்சான்னு கேட்பான். ரெடி ஆயிட்டுன்னு சொல்லி எடுக்க போவாரு. தாராவை பார்த்ததுமே ஷாக் ஆயிடுவான். திரும்பவும் நீ என்னை ஃபாலோ பண்றியான்னு கேட்பான். என்னது, நான் உன்னை ஃபாலோ பண்றேன், நான் கேக் வாங்குறதுக்காக வந்தேன்னு சொல்லுவா. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, பிரதர் சிஸ்டர் நீங்க 2 பேரும் எப்போதுமே இப்படிதான் சண்டை போட்டுட்டு இருப்பீங்களான்னு கேட்பான். இவன் ஒரு லூசுன்னு தாரா சொல்லுவா. இவ ஒரு சைக்கோன்னு சொல்லுவான். இங்கிருந்து போனா போதுன்னு 2 பேருமே கேக்கை பேக் பண்ணிட்டு போவாங்க. கையில கேக் வச்சிருக்கதால கதவு திறக்க முடியாது, கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணலாம்ல, நீ கதவு திறன்னு சொல்லுவான். இவனாலே கையால ஓபன் பண்ண முடியாது, அதனால காலால ஓபன் பண்ணுவான். இவ பாட்டுக்கு போயிடுவா. கதவை க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லுவான். நீயே பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு போய்கிட்டு இருப்பான். சரியான பைத்தியக்கார பொண்ணுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே கிளம்பிடுவான். ரயான் டென்ஷனா தெரிஞ்சுட்டு இருப்பான். எப்போதும் போல அந்த பொண்ணுக்கு கால் பண்ணுவான். கால் அட்டன் பண்ணலாமா வேணாமான்னு பார்த்துட்டு இருப்பா. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்துட்டு போனை வாங்கிட்டு போயிடுவாங்க. அது என்னோட ஃபோன் கொடுன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருப்பான். எனக்கு இன்னும் டென்ஷன் ஆக ஆரம்பிக்கும். ஃபோனை தூக்கி போட்டுருவான். கல்யாணம் தாராவோட வீட்டில் தான் நடக்கும். இஸ்காண்டரோட வீட்டில் இருந்து எல்லாருமே வருவாங்க. தாராவோட ஃபோட்டோவை அண்ணன் பார்த்துடக்கூடாதுன்றதாக லீ எல்லாத்தையுமே மறைச்சி வச்சிருவான். தாரோட முகத்தை இஸ்காண்டர் பார்த்துடக்கூடாதுன்றதாக வி அவளோட முகத்தை மறைச்சு கூட்டிட்டு வருவான். எப்போவாது முகத்தை பார்த்துட மாட்டோமான்னு இஸ்காண்டர் அவளையே பார்த்துட்டு இருப்பான். அடுத்த கல்யாணத்துக்கான ரிச்சுவல் எல்லாமே நடக்கும். இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதமானு கேட்பாங்க. சம்மதம்னு சொல்லுவான். கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கும். மொத்த பேரும் சேர்ந்து ப்ரே பண்ணுவாங்க. ப்ரேயர் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே இஸ்காண்டருக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. அடுத்த ரிங் மாத்திரத்தாக கூட்டிட்டு போவாங்க. திரும்பி பார்த்துக்கிட்டே போய் கீழே உட்கார போயிடுவான். கீழே உட்காரதப்பா பொண்ணு பக்கத்துல உட்காருன்னு தாராவோட அப்பா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் மேல உட்காருவான். தாராவோட முகத்துல இருக்கிற துணியை எடுத்து விடுன்னு அம்மா ரியாக்ஷன் கொடுப்பாங்க. இவனுக்கு சுத்தமாவே புரியாது. திருன்னு முடிச்சிட்டு இருப்பான். முகத்தை பக்கத்துல உனக்கு விருப்பம் இல்லையா, முகத்துல உள்ள துணியை எடுத்து விடுன்னு சொல்லுவாங்க. இஸ்காண்டருக்கு இப்பதான் புரியும். வெக்கப்பட்டுக்கிட்டே இந்த பக்கம் பார்த்துக்கிட்டே துணியை எடுத்து விடுவான். கல்யாணம் தான் முடிஞ்சிருச்சுல, இன்னும் எதுக்காக வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்க, பொண்ணோட முகத்தை பாருன்னு சொல்லுவாங்க. இஸ்காண்டருக்கு பயங்கர எக்ஸைட்மெண்டா இருக்கும். அதோட வெக்கப்பட்டுக்கிட்டே தான் இருப்பான். அவனோட கையை கொடுன்னு சொல்லிட்டு அஸ்லாமு அலைக்கும்னு சொல்லுவான். வா அலைக்கும் சலாம்னு சொல்லிட்டு முகத்தை பாப்பா. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுவாங்க. 2 செகண்ட் முன்னாடி தான் பயங்கர ஹாப்பியா இருந்திருப்பாங்க. இப்ப ஷாக்ல மயக்கம் போட்டே விழுந்துருவாங்க. ஃபேமிலியில உள்ள எல்லாருக்கும் என்ன நடக்குதுன்னே புரியாது. இதோட இந்த பார்ட் முடியுது. அடுத்து என்னாச்சுன்னு நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். இந்த பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ட்ல நான் உங்களை மீட் பண்றேன். Until then, bye. Thanks for watching.